பாலூர் பெருந்துறையின் பிரம்மாண்டமான அந்த சுங்க மண்டபத்தில் பல நாட்டு வணிகரும் மற்றோரும் வாதிட்டதால் விளைந்த கூச்சலையும் மீறி காவலர் காதில் விழும்படியாக கலிங்கத்து மன்னனை நிந்தித்து கருணாகர பல்லவன் கூவிவிட்டதையும் அந்த நிந்தனை காதில் விழுந்ததும் வாள்களின் மேல் கைகளை வைத்த வண்ணம் காவலர் இருவர் அவனை அணுகத் தொடங்கிவிட்டதையும் கண்ட சுங்க அதிகாரி அடியோடு நிலைகுலைந்து திகைத்துப் போய்விட்டார் என்றாலும் அதற்கு காரணமான இளைய பல்லவன் மட்டும் தன்னை எதிர்நோக்கி வரும் ஆபத்தை பற்றி சிறிதும் சிந்தியாமலும் கோபம் தலைக்கேறி நின்றதால் விளைவை பற்றி அறவே கவலைப்படாதாலும் உரையில் இருந்த தன் வாளை வெகு வேகமாக உருவினான். சாதாரணமாக நிதானத்தை இழக்காதவனும் திடபுத்தி உள்ளவனுமான கருணாகர பல்லவன் அன்று நிதானத்தை அறவே இழந்து உணர்ச்சிகளின் வசப்பட்டு வாளை உருவியதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. சுங்க அதிகாரி கூறிய விவரங்கள் அப்பொழுதும் அவன் புத்தியில் வலம் வந்து இளமையின் வேகத்தால் ஏற்பட்ட அவன் உணர்ச்சிகளை மேலும் மேலும் கொந்தளிக்கவே செய்தன. அந்த கொந்தளிப்பின் விளைவு அவன் வீர வதனத்தில் இரத்தக் குழம்பை பாய்ச்சி செக்கச் செவேலென அடித்திருந்ததாலும் அவன் அணிந்திருந்த அங்கி பழுப்பு நிறம் வாய்ந்திருந்ததாலும் சுங்கச்சாவடியின் பல இடங்களில் சுடர்விட்டு பழுப்பு கட்டைகளுடனும் சிவப்பு ஜுவாலைகளுடனும் நின்ற தீப்பந்தங்களைப் போலவே கருணாகர பல்லவனும் அந்த பெரும் மண்டபத்தில் நின்றான். பிற்காலத்தில் கலிங்கத்தின் பல பகுதிகளை கொளுத்திவிட்ட அந்த இளைய பல்லவனுக்கு மட்டும் வாய்ப்பு இருந்திருந்தால் அந்த பெரும் பணி சித்ரா பௌர்ணமியின் அந்த இரவிலேயே நடந்திருக்கும். அத்தனை கோபத்தை கிளறி உணர்ச்சிகளை கொந்தளிக்கச் செய்துவிட்ட செய்திகளை கருணாகர பல்லவனின் செவிகளில் பாய்ச்சியிருந்தான் சுங்க அதிகாரி. இளைய பல்லவனின் இயற்கை குணத்தை மட்டும் சுங்க அதிகாரி முன்கூட்டி உணர்ந்திருந்ததால் தன்னம் தனியே வந்திருக்கும் ஓர் இளைஞன் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களில் அத்துமீறி இறங்க மாட்டான் என்ற அசட்டு நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருந்திராவிட்டால் கலிங்கத்தில் ஊழியம் புரிந்தாலும் தமிழனாக பிறக்கும் பாக்கியத்தை செய்திராவிட்டால் அவன் வாயை திறந்தே இருக்க மாட்டான். ஆனால் பல்லவ முத்திரையுடன் கூடிய மோதிரத்தை இளைய பல்லவன் கரத்திலே பார்த்தவுடன் தமிழக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனை நாசமாக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே அவன் இளைய பல்லவனை தனியே அழைத்துச் சென்று பாலூரில் உள்ள நிலைமையை மெல்ல மெல்ல விவரித்தான். அவன் தன்னை முதலில் யாரென விசாரித்த போது சற்றும் வியப்பெய்தாமல் கேள்விகளுக்கு பதில் சொன்ன இளைய பல்லவன் சுங்க அதிகாரி தன்னை தனிமையில் வரும்படி சைகை காட்டி அழைத்துச் சென்றதும் சற்று வியப்பே எய்தினான். தனி இடத்தை அடைந்ததும் தன்னை ஊருக்குள் செல்ல வேண்டாம் என்று அவன் தடுக்கவே அந்த வியப்பு பன்மடங்கு அதிகமாகியதால் அகல விரிந்த கண்களை சுங்க அதிகாரியின் மீது நிலைக்கவிட்டான் கருணாகர பல்லவன். இளைய பல்லவன் முகத்திலும் கண்களிலும் விரிந்த வியப்பின் சாயையை கவனிக்க தவறாத சுங்க அதிகாரி சற்று வெறுப்புடன் இதழ்களை மடித்து, இளைய பல்லவர், வியப்படைய வேண்டிய நேரமல்ல இது என்று சற்று கண்டிப்பு தொனித்த குரலில் மெல்ல கூறினார். இளைய பல்லவனின் இமைகள் சற்றே உயர்ந்தன. கூர் விழிகள் சுங்க அதிகாரியை நன்றாக ஊடுருவி பார்த்தன. பிறகு அவன் இதழ்களிலிருந்து உதிர்ந்த சொற்களில் ஏளனமும் தொனித்தன. வியப்பை விதைத்தவர் தாங்கள், விதைத்த பின் விளைவை எப்படி தடுக்க முடியும் என்று ஏதோ தத்துவ வினாவை விடுப்பவன் போல கேட்டான் கருணாகர பல்லவன். பல்லவனின் அந்த பதில் மிகவும் விசித்திரமாக இருந்ததால் சுங்க அதிகாரியின் முகத்திலும் வியப்புக்குறி லேசாக படரவே அவனும் திருப்பி கேட்டான். என்ன, வியப்புக்கு வித்திட்டவன் நானா? சந்தேகம் என்ன? தாங்கள் தானே இங்கு தனிமையில் வரும்படி என்னை அழைத்தீர்கள். ஆமாம், அதில் வியப்புக்கு இடமெங்கே இருக்கிறது? பூம்புகாரில் இருந்து மரக்கலத்தில் வருகிறேன். அதுவும் அரசாங்க அலுவலாக பாலூர் பெருந்துறையில் இறங்குகிறேன். சுங்கச்சாவடியில் சோதனைக்கு இடமில்லாமல் செல்ல என் முத்திரை மோதிரத்தையும் காட்டுகிறேன். உடனே தாங்கள் என்னை செல்ல அனுமதித்திருக்க வேண்டும். அதுதான் நியாயமாக நடக்கக்கூடியது. ஆனால் அனுமதிக்கவில்லை. தனிமையில் பேச அழைக்கிறீர்கள். மற்ற சுங்க அதிகாரிகளுக்கு எட்டா கையாக இருக்கும் இந்த இடத்துக்கு அழைத்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, ஊருக்குள் செல்ல விரும்பும் என்னை தடையும் செய்கிறீர்கள். இத்தனைக்கும் வியப்படையாமல் எந்த மனிதனால் இருக்க முடியும் என்று கேட்டான் கருணாகர பல்லவன் சற்றே இகழ்ச்சியுடன் இளநகை கூட்டி. சுங்க அதிகாரி தன் இதழ்களையும் சிறிது ஒருபுறம் இழுத்து
தனக்கும் இகழ்ச்சி முறுவல் காட்ட முடியும் என்பதை நிரூபித்தான். பேச்சிலும் தான் இளைய பல்லவனுக்கு சோடையில்லை என்பதை காட்டத் தொடங்கி, நீங்கள் சொல்வதிலும் பொருள் இருக்கிறது, வியப்புக்கும் இடம் இருக்கத்தான் செய்கிறது என்று கூறி வியப்புக்கும் என்ற சொல்லில் கடைசி உண்மை சற்று அழுத்தியும் உச்சரித்தார். வியப்புக்கும் என்றால் வேறு உணர்ச்சிக்கும் இடம் இருக்கிறது என்கிறீரா? ஆம், தங்கள் நிலையில் நான் இருந்தால் வியப்புக்கு இடமளிக்க மாட்டேன். வேறு எதற்கு இடமளிப்பீர்? எச்சரிக்கைக்கு. எதை பற்றி எச்சரிக்கை? தங்கள் உயிரை பற்றி. இதை கேட்டதும் இளைய பல்லவன் அதிர்ச்சி அடைந்து விடுவான் என்று சுங்க அதிகாரி எதிர்பார்த்திருந்ததால் அவன் ஏமாந்தே போனான். கருணாகரனின் விழிகளில் மேலும் வியப்பின் சாயையே படர்ந்தது. அந்த வியப்பு குரலிலும் தொனிக்க கேட்டான். அரசாங்க அலுவலாக வந்திருக்கிறேன். இதோ இந்த பையில் சோழ மன்னனின் ஆக்ஞா பத்திரம் இருக்கிறது. நான் அரசாங்க தூதன். என்னை காப்பாற்றுவது கலிங்கத்து மன்னனின் கடமை. அப்படி இருக்க என் உயிருக்கு என்ன ஆபத்து நேரிட முடியும்? முதலில் உயிருக்கு ஆபத்து நேரிடாது என்று பணிவுடன் ஒப்புக்கொண்ட சுங்க அதிகாரியின் குரலில் ஏளனம் ஒலித்தது. பின்னால் ஏற்படுமா என்று இளைய பல்லவன் சற்று நிதானத்தை கைவிட்டு கேட்டான் இந்த கேள்வியை. ஆமாம், முதலில் சிறையில்தான் தள்ளுவார்கள், பிறகு சமயம் பார்த்து என்று வாசகத்தை முடிக்காமல் விட்ட சுங்க அதிகாரி கழுத்தில் தன் கையை வைத்து சரேல் என்று குறுக்கே இழுத்து முடிவு என்னவென்பதை அடையாளத்தால் காட்டினான். இளைய பல்லவன் முகத்தில் இருந்த வியப்புடன் மெல்ல மெல்ல கோபமும் கலந்து கொள்ளவே, இளைய பல்லவனான என்னையுமா சிறையில் தள்ளுவார்கள் என்று சற்று சீற்றத்துடனே கேட்டான். தங்களைத்தான் முக்கியமாக தள்ளுவார்கள். வீரராஜேந்திர சோழ தேவரின் ஆக்ஞா பத்திரத்தை வைத்திருக்கும் என்னையா? அந்த ஆக்ஞா பத்திரம் தான் தங்களுக்கு யமன். என்ன உளறுகிறீர்? கலிங்கத்துக்கு அமைதியை அளிக்கும் சாசனம் அது. ஆனால் அந்த சாசனம் கலிங்கத்தின் துறைமுகங்களை சோழர்கள் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வரும் நோக்கமுடையது. இதை கேட்டதும் கருணாகர பல்லவன் திக்பிரமை பிடித்து நின்றான். மிகவும் ரகசியமாக தன்னிடம் வீர ராஜேந்திர சோழதேவர் அளித்த ஆக்ஞா பத்திரத்தில் அடங்கிய விவரங்கள் கலிங்கத்தின் ஒரு மூலையில் உள்ள பாலூர் துறைமுகத்தின் சாதாரண ஒரு சுங்க அதிகாரிக்கு தெரிந்திருப்பதை அறிந்ததும் மீண்டும் சொல்லவொண்ணா வியப்பின் வசப்பட்டு கையை கூட அசைக்காமல் நிலைத்து நின்றுவிட்ட இளைய பல்லவனை நோக்கிய சுங்க அதிகாரி, மீண்டும் வியப்பையே அடைகிறீர்கள் இளைய பல்லவரே. அதற்கு நேரமில்லை, எச்சரிக்கைக்குத்தான் நேரம் என ஆரம்பத்திலேயே சொன்னேன் என்று ஏளனத்துடன் கூறிவிட்டு பிறகு குரலை தனித்துக் கொண்டு மேலும் சொன்னான். இளைய பல்லவரே, கலிங்கத்தின் நிலை தாங்கள் எண்ணி வந்தது போல் இல்லை. வீரராஜேந்திர சோழதேவர் கலிங்கத்துடன் சமாதானத்தை விரும்பலாம். ஆனால் தென்கலிங்கத்து மன்னன் பீமனோ வடகலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனோ சோழ நாட்டுடன் சமாதானத்தை விரும்பவில்லை. சென்ற ஆண்டில் கூடல் சங்கமத்திலும் அதற்கு முன்பு கொப்பத்திலும் நடந்த போர்களை கலிங்கத்து மன்னர்கள் இன்னும் மறக்கவில்லை. படைகளை அணிவகுப்பதிலும் நடத்துவதிலும் இணையற்றவர் என்று பாரதம் புகழும் மேலே சாளுக்கிய சோமேஸ்வர மாமன்னரையே முறியடித்த சோழ மன்னர்களின் பெரும்பலத்தை கண்டும் சோழ சாம்ராஜ்யம் மேற்கொண்டு விரிவடைந்து கொண்டே கலிங்கத்தின் வாசலுக்கும் வந்துவிட்டதை பார்த்தும் கலிங்கம் திகிலடைந்திருக்கிறது. வேங்கி நாட்டில் சதா உலவும் கலிங்கத்தின் ஒற்றர்கள் கலிங்கத்தின் துறைமுகங்களின் ஆதிக்கத்தை வீர ராஜேந்திர சோழ தேவர் விரும்புவதாகவும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள கலிங்கத்தின் மீது படையெடுக்கவும் அவர் தயார் என்றும் செய்தி கொண்டு வந்திருப்பதாக பாலூரில் பெரும் வதந்தி சில நாட்களாக உலவுகிறது. இந்த வதந்தியின் விளைவோ என்னவோ எனக்கு தெரியாது. பாலூரில் உள்ள தமிழ் பெருவணிகர்கள் பலரும் படை வீரர்கள் சிலரும் சிறைகளிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் சுங்க அதிகாரி பேசவில்லை. இளைய பல்லவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை கவனிக்க சற்றே தன் பேச்சை நிறுத்தினான். இளைய பல்லவனின் முகத்திலே சிந்தனையின் சாயை தீவிரமாக படர்ந்தது. அவனும் சில வினாடிகள் பேசாமலே நின்று கொண்டு சுங்க அதிகாரி விவரித்துச் சொன்ன விஷயங்களை மீண்டும் மீண்டும் அலசி பார்த்தான். முதலாம் ராஜேந்திர சோழதேவர் கங்கை கொள்ள பெரும் படையனுப்பிய காலத்துக்கு முன்பிருந்தே சோழ நாட்டுடன் பகைமையும் சாளுக்கியர்களுடன் தோழமையும் பாராட்டிய கலிங்க நாடு திடீரென தம்முடன் சமாதானத்துக்கு இசையும் என்று வீர ராஜேந்திர சோழதேவர் எப்படி எண்ணினார்? கொப்பத்தில் ராஜாதி ராஜனாலும் இளவரசன் இரண்டாவது ராஜேந்திரனாலும் கூடல் சங்கமத்தில் இரண்டாவது ராஜேந்திரனாலும் அவர் மகன் ராஜ மகேந்திரனாலும்
சாளுக்கியர்கள் அடைந்த பெரும் தோல்விகளுக்குப் பிறகு கலிங்கம் கலங்குவது இயற்கைதானே? என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட கருணாகர பல்லவன், இருப்பினும் போர்களை விட சமாதானம் சிறந்ததல்லவா? சில துறைமுகங்களை கலிங்கம் விட்டுக் கொடுத்தால்தான் என்ன? போர்களை நிறுத்தலாம், மக்கள் மாள மாட்டார்கள் என்றும் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை சுங்க அதிகாரி புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அவன், இளைய பல்லவரே, கலிங்கத்தின் துறைமுகங்களை, அதுவும் முக்கியமாக இந்த பாலூர் பெருந்துறையை சோழ மன்னர் விரும்பும் காரணம் கலிங்க மன்னர்களுக்கு நன்றாக தெரியும். என்ன காரணம்? புகாரும் புதுவையும் சோழகுல வள்ளியும் கொற்கையும் தமிழகத்தின் பெரும் துறைமுகங்கள்தான். ஆனால் அவற்றை விட சிறந்தது இந்த பாலூர் துறைமுகம் என்று சுட்டிக்காட்டினான் சுங்க அதிகாரி. எப்படி? சுங்க அதிகாரி மிகுந்த அமைதியுடன் சொன்னான், இது சொர்ண பூமியின் திறவுகோல். கருணாகர பல்லவன் புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ளாதவன் போல கேட்டான். சொர்ண பூமியின் திறவுகோலா? ஆம் இளைய பல்லவரே, வைரமும் வைடூரியமும் பதிக்கப்பெற்ற மணிக்கதவுகள் உள்ள கடாரத்துக்கும் தங்கம் மண்ணிலே கொழித்து கிடக்கும் சொர்ணதீவுக்கும் இந்த பாலூர் பெருந்துறைதான் திறவுகோல். இந்த துறைமுகத்திலிருந்துதான் வசதியான காற்று தென்கிழக்கு நோக்கி அடிக்கிறது. புகாரிலிருந்தும் புதுவையிலிருந்தும் கூட செல்லலாம். ஆனால் அந்த பிராந்தியங்களில் சில சமயங்களில் அடிக்கும் பெருங்காற்றுகள் கப்பல்களை திசைமாற செய்திருக்கின்றன. மூழ்கிய கப்பல்களின் எண்ணிக்கையும் அதிகம். ஆனால் பாலூர் பெருந்துறையிலிருந்து தென்கிழக்கில் சென்றால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆகவே இந்த பாலூர் பெருந்துறையை உடைய நாடு தென்கிழக்கு நாடுகளின் வாணிபத்தின் முழு பலனை அடையும். கடாரத்தை வெற்றி கொண்டு மரகத தோரணத்தையும் ஆபரண வாயிலையும் கொண்டு வந்த முதலாம் ராஜேந்திரரின் கடற்படை இங்கிருந்துதான் கிளம்பியது. இதையெல்லாம் கலிங்கர்கள் அறிவார்கள். ஆகவே உயிரை கொடுத்தாலும் வாணிபம் கொழிக்கும் இந்த பெருந்துறையை கொடுக்க மாட்டார்கள். ஆகவே உங்களுக்கு ஆபத்து ஊருக்குள் காத்திருக்கிறது. நீங்கள் வருவது மட்டுமல்ல, வரும் அலுவல் மட்டுமல்ல, இந்த பெருந்துறையில் தான் இறங்குவீர்கள் என்பதும் தென்கலிங்க மன்னருக்கு தெரிந்திருக்கிறது. அப்படியா? ஆமாம் இளைய பல்லவரே. ஆக நீங்கள் ஊருக்குள் போவதானால் மாற்று உடையில் போக வேண்டும். அதுவும் நள்ளிரவில் போக வேண்டும். அத்தனை எச்சரிக்கை தேவையா? அவசியம் தேவை. ஊர் முழுவதும் படைநடமாட்டம் இருக்கிறது. தமிழர்கள் பலரை சந்தேகத்தின் மேல் சரி செய்திருக்கிறார்கள் என்று முன்பே சொன்னேன் அல்லவா? அது மட்டுமல்ல. குரலை மிகவும் தாழ்த்தினான் சுங்க அதிகாரி. கருணாகரன் முகத்திலே மெல்ல மெல்ல கோபம் துளிர்த்தது. இன்னும் என்ன தேவை தமிழர்களை அவமதிக்க? தேவையானது நடந்திருக்கிறது. தமிழர்கள் வீதியில் நடமாடினாலும் கண்காணிப்பு இருக்கிறது. என்ன அக்கிரமம்! சாதாரண மக்களை எல்லாம் ஒற்றர்களாக எண்ணுகிறானா பீமன்? என்று சீரிய இளைய பல்லவனின் குரலிலே அதிக கொந்தளிப்பு தெரிந்தது. அந்த கொந்தளிப்பை கவனிக்காத சுங்க அதிகாரி மேலும் தன் சாமர்த்தியத்தை காட்டி, அது மட்டுமல்ல என்று ஆரம்பித்தான். எது மட்டுமல்ல என்று மீண்டும் சீறினான் இளைய பல்லவன். இரவில் தமிழர்கள் யாரும் ஊரில் நடமாட அனுமதிக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல. இந்த அது மட்டுமல்ல பெரும் கசப்பாக இருந்ததால் முகத்தை சுளித்தான் கருணாகர பல்லவன். ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டாம், முழுவதையும் ஒரே அடியாக சொல்லித் தொலையும் என்று எரிந்தும் விழுந்தான். அந்த முகச்சுளிப்பையும் எரிச்சலையும் கொந்தளிப்பாக அடிக்க பெரும் கொள்ளியை இளைய பல்லவனின் உணர்ச்சிகளில் செருகினான் சுங்க அதிகாரி. அது மட்டுமல்ல இளைய பல்லவரே, சோழவம்ச இளவலும் நேற்று சிறை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அக்கம் பக்கம் பார்த்து மிக மெதுவான குரலில் கூறினான். யார் அது? எரிமலை குமுறும் குரலில் எழுந்தது இளைய பல்லவனின் கேள்வி. அம்மங்காதேவியின் மகன் ராஜராஜ நரேந்திரன் செல்வன் என்றான் சுங்க அதிகாரி. எரிமலை திடீரென வெடித்தது. அத்தனை துணிவா கலிங்கத்து பீமனுக்கு என்று கோபம் கொந்தளிக்க குரலில் கண்ணல் பொறிகள் சிதற கூவினான் கருணாகர பல்லவன். அதை கேட்டு திகைத்து போன சுங்க அதிகாரி சுயநலை அடையும் முன்பாக வாழ்த்தாங்கிய காவல் வீரர் இருவர் இளைய பல்லவனை அணுகிவிட்டதால் மேற்கொண்டு என்ன செய்வது என்பதை அறியாமல் தத்தளித்தான் சுங்க அதிகாரி. நிதானத்தை தான் இழந்து விட்டதால் நிலைமை மீறிவிட்டதை உணர்ந்த கருணாகர பல்லவன் மின்னல் வேகத்தில் தன் வாளை உருவி காவல் வீரர் இருவரின் வாள்களையும் சரேலென தடுத்தான். அதே நேரத்தில்
கச்சையில் வயிற்றுக்கு நேரே இருந்த தன் கூறுவாளை எடுத்து ஒரு காவலன் வயிற்றிலே பாய்ச்சிக் கொண்டே அகலமான தன் பெருவாளை மற்றொரு வீரன் கழுத்தில் பாய்ச்சினான். மின்னல் வேகத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த விபரீதத்தாலும் காவல் இருவர் திடீரென தரையிலே சாய்ந்து விட்டதாலும் அடுத்த வினாடி அந்த பெரும் சுங்க மண்டபம் அமளிதுமளிப்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இரு காவல் வீரரை வானுலகுக்கு அனுப்பிய கருணாகர பல்லவனை சூழ மற்றும் சில வீரர் விரைந்தாலும் அவர்கள் சூழ்வதற்கு முன்பே வணிகர்களிடம் அச்சம் ஏற்பட்டு அவர்கள் சரக்குகளை காப்பாற்ற பெரும் கோஷத்தை எழுப்பி அங்கும் இங்கும் ஓடியதால் காவலர், வணிகர், அடிமைகள் இவர்கள் கலந்து போய்விட்டதாலும் இந்த குழப்பத்தில் ஓரிரு பந்தங்களும் தலைகளிலிருந்து கீழே விழுந்து விட்டதாலும் நிலைமையை நன்றாக பயன்படுத்தி கொண்ட கருணாகரன் திடீரென வர்த்தகர்களுக்கு இடையே பதுங்கி மறைந்து ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி வெளியே வந்து தன் புறவியை அவிழ்த்து ஏறப்போனவனை கையை பிடித்து தடுத்த சுங்க அதிகாரி, வேண்டாம், புறவியை நான் பார்த்துக் கொள்கிறேன், இப்படி வாருங்கள் என்று சுங்கச்சாவடியின் மறைவிடம் ஒன்றுக்கு அழைத்துச் சென்று, இந்தாருங்கள், இந்த மேலங்கியால் உங்களை நன்றாக மறைத்துக் கொள்ளுங்கள். இது அராபியர் உடை, தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைக்கும். அதோ போகும் அராபியர் வணிகர் கூட்டத்துடன் கலந்து ஊருக்குள் நுழையுங்கள். கூலவாணியின் விடுதிக்கு பிறகு செல்லலாம். ஊருக்குள் நுழையுங்கள். நுழைந்ததும் வெளிநாட்டு வணிகர் தங்கும் பெருவீதிக்குள் சென்றால் அங்கு தங்க இடமும் இருக்கிறது. தமிழரை அந்த இடத்தில் யாரும் தேடவும் மாட்டார்கள். அங்கு இருங்கள், பிறகு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அரேபியர் அங்கி ஒன்றையும் அழித்துவிட்டு பழையபடி சுங்கச்சாவடி இருந்த கட்டடத்துக்குள் நுழைந்தான். சுங்க அதிகாரியின் சொற்களை நன்றாக மனதிலே பதித்துக் கொண்ட கருணாகர பல்லவன் அடுத்த வினாடி அங்கு நிற்காமல் பாலூர் பெருந்துறையின் கோட்டை வாயிலுக்கு செல்லும் அரேபியர் கூட்டங்களுடன் கலந்து சென்றான். கோட்டை காவலர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட பரிசோதனை செய்தே உள்ளே அனுமதித்தார்கள். கருணாகர பல்லவன் வாயிலை அணுகியதும் திடீரென்று தலை கவிழ்ந்து ஏற்கனவே சோதனை செய்யப்பட்ட அரேபிய வணிகன் ஒருவனது மூட்டையை எடுத்துக்கொண்டு அவனை தொடர முற்பட்டான். காவலன் முதலில் அவனை போக அனுமதித்து விட்டாலும் கால்புறத்தில் சற்றே தூக்கியிருந்த அவன் மேல் அங்கியிலிருந்து தலை நீட்டிய வாளின் நுனியை பார்த்ததும் என்று அழைத்தான். கருணாகர பல்லவன் திடீரென அங்கியை சுழற்றி காவலன் முகத்திலே எரிந்ததன்றி அடுத்த வினாடி தன்னை சூழ்ந்து கொண்ட 4-5 காவலரை தன் வாள் வீச்சினால் விலக்கிக் கொண்டு ஓர் 20 வெட்டி போட்டுவிட்டு அந்த பெரும் துறைமுக நகரின் வீதிகளிலே எங்கு போகிறோம் என்பதை அறியாமல் ஓடினான். அவனை தொடர்ந்து 10-15 காவலரும் விரைந்தனர். பாலென காய்ந்து கொண்டிருந்த அந்த வெண்ணிலவிலே பாலூர் பெருநகரத்தின் நடுப்பகுதி வெள்ளை வெளியேர் என்றும் வீடுகளின் தாழ்வாரங்களில் நிழலடித்தும் பக்க பகுதிகள் கரேல் என்று இருட்டாகவும் தெரிந்ததால் அந்த நகரம் இருளும் ஒளியும் நன்மையும் தீமையும் கலந்த மனித இதயம் போல காட்சியளித்தது. வீரர்கள் கண்களில் படாமல் இருளடித்த பகுதிகளிலேயே ஓடினாலும் வீரர்கள் அவன் காலடி ஒலியைக் கொண்டே அவனை துரத்திச் சென்றார்கள். எந்த வினாடியிலும் தான் அகப்பட்டு கொள்ளலாம் என்பதை கண்டதும் என்ன செய்வதென்பதை அறியாமல் திடீரென பக்கத்தில் இருந்த மாளிகை தாழ்வாரத்தில் பதுங்கினான். பிறகு மெல்ல மெல்ல இருளடித்து கிடந்த மாடி கூரை பகுதி மீது தொற்றி ஏறவும் தொடங்கினான். அந்த பல அடுக்கு மாளிகையின் சுவர்களிலே நீண்டிருந்த கைப்பிடிகளை பிடித்த வண்ணம் அபாய நிலையில் நடந்து நடந்து தொற்றி ஏறி 2வது அடுக்கின் தாழ்வரையை அடைந்த இளைய பல்லவன் கீழே கருமையுடன் தெரிந்த அதல பாதாளத்தையும் தான் பிடித்திருந்த மெல்லிய தாழ்வரை சுவரையும் பார்த்து பிடி சிறிது பிசகினாலும் மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டான். இருப்பினும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து ஒரு மூலைக்கு வந்ததும் அடுத்து ஒரு சாளரம் இருப்பதைக் கண்டு அந்த சாளரத்தை எட்டி பிடித்து வெகு லாகவமாக தன் உடலை அதிலே சாய்த்து ஓசைப்படாமல் அங்கிருந்த அறைக்குள் குதித்தான். அறையில் யாரும் இல்லாதது பெரும் ஆறுதலாக இருந்தது இளைய பல்லவனுக்கு. அறையில் இருந்த சிறு விளக்கு கூட மங்கலான ஒளியைத்தான் பரப்பியது. அந்த மங்கலான ஒளியிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எண்ணிய கருணாகர பல்லவன் அந்த அறையின் ஓரத்தில் ஒரு திரை இருந்ததை கவனித்து அடிமேல் அடி வைத்து ஓசைப்படாமல் அதை அணுகி அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக யாராவது அறைக்குள் வந்தால் தன்னை காத்துக்கொள்ள வாளை உரையில் போடாமல் கையிலே பிடித்த வண்ணம் அசையாமல் திரைமறைவிலே நின்றான். சில நிமிடங்களுக்கெல்லாம் அந்த அறைக்குள் ஓர் உருவம் நுழையத்தான் செய்தது. ஆனால் அதை கண்டதும் இவன் வீரமெல்லாம் எங்கோ பறந்தது. வாள் பிடித்த அவன் கை வெலவெலத்தது.
உறுதியான அவன் கால்களும் உதறத் தொடங்கின. அந்த உருவம் நுழைந்த சில வினாடிகளுக்குள்ளேயே பெருத்த சங்கடத்தில் சிக்கி திணறினான் அந்த மாவீரன். அவன் உணர்ச்சிகளை அப்படி ஆட்டி வைக்க உள்ளே நுழைந்தது ஒரு பெண் உருவம். ஏதோ பஞ்சின் மேல் நடப்பது போல மெல்லடி வைத்து அறையிலே நுழைந்தது அந்த மோகன பிம்பம். அதுவும் முன்னாடை களைந்து மறு ஆடை உடுக்க வந்தது. அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாழிட்டு முன்னாடையை மெல்ல மெல்ல களையவும் முற்பட்டாள் அந்த மோகனாங்கி. நெறி நின்று சிறிதும் பிறழாத குலத்திலே வந்த இளைய பல்லவன் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். பயத்தால் திரைச்சிலையை சிறிது இறுக்கியும் பிடித்தான். அப்படி அவன் பிடித்ததால் அசைந்த அந்த திரைச்சீலையை அந்த ஏந்திழையின் அஞ்சன விழிகள் திடீரென ஏறெடுத்து நோக்கின.